ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி ரீயூஸ் ஐடியாஸும் ப்ளஸ் கிச்சன் டிப்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோங்க. சின்ன சின்ன குறிப்பு தான், ஆனால் நம்ம டே டு டே லைஃப்பில் இதெல்லாமே யூஸ் ஆகும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னடா இது கேப்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? உங்கள் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, தோசை வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் டிப்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி புளிக்குழம்புல முக்கியமான ஒன்றெல்லாம் ஆட் பண்ணால் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி வாழைப்பழம் பழுக்காத இருக்குது, ரொம்ப நாள் ஆயிடுச்சுனாலும் அதுக்குண்டான டிப்ஸும் இருக்குது. வாங்க எல்லாமே பார்த்துடலாம். குறிப்புகள் ஆயிரம், அதில் சில உங்களுடன் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பை பற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். வாழைப்பழம் வாங்கியிருந்தேங்க, ஆனால் ஒரு 10 நாள் ஆகிடுச்சு, பட் பழுக்கவே இல்லை. என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், உள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு தேய்ச்சி இந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி கண்ணி போகிற மாதிரி ஆகிடுச்சு. முன்னாடி பார்த்திங்கனாலே தெரியும் கருப்பாகிற மாதிரி. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி சிப்ஸ் போடலாம் அப்படின்ட்டு பாதியை இந்த மாதிரி துருவி எடுத்தேன். 1 கிலோவுக்கு வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பஜ்ஜா போடலாம் அப்படின்ட்டு ஒரு 2-3 வெரைட்டியாக பண்ணி உங்களுக்கு டிப்ஸ் மாதிரியும் காமிச்சிட்டேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா சப்போஸ் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம். பஜ்ஜி மாதிரி சூப்பராக வந்ததுங்க, நல்லாவே வந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ இதை சிப்ஸாகவும் போட்டேன். இதை பாருங்களேன், பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக அப்படியே கடையில் வைக்கிற மாதிரியே இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஓமம், ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி தாங்க பஜ்ஜி போட்டேன். அவ்வளோ கிறிஸ்பியாகவும் வந்திருந்தது. கொஞ்சம் நேரம் ஆகும்போது சாஃப்டாகவும் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சூப்பராக இருந்தது. இதை பாருங்களேன், நல்லாவே இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதை நம்ம சிப்ஸ் மாதிரி போட்டுடலாம் அப்படின்ட்டு அதையும் பொரித்து எடுத்துகிட்டு இந்த சூப்பராக வந்தது. இதில் சால்ட்டு காரம்லாம் போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். இன்னொரு பாதியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு பொரியலாக கூட செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட்டு தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பும் போட்டிருக்கேன். அப்புறம் இதில் எண்ணெய் கடுகுலாம் தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இருந்தால் கொஞ்சம் போடலாம். கொஞ்சமாக சால்ட் எனக்கு கம்மியாக இருந்ததுன்றதுனால கொஞ்சம் போட்டு பெரட்டி எடுத்துட்டோன்னா பொரியலும் தயார். ட்ரை பண்ணுங்கள். இட்லி மாவு பார்த்திங்கன்னா ஒரு சமயம் கிளைமேட்னால புளிக்காத இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இட்லி நல்லா உப்புலாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அப்போ இட்லி ஊற்றினீங்கனாலும் நல்லா வரும். அப்படி இல்லையா, கேர்டு தயிர், கெட்டி தயிர் இருக்குது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இட்லி ஊற்றினீங்கனாலும் சூப்பராக வரும். நான் இன்றைக்கி தோசைக்காக தாங்க எடுத்திருந்தேன். தோசை மாவு எடுத்தால் புளிக்கவே இல்லை, கிளைமேட் மூடியாக இருக்கிறதுனால சரின்னுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிச்ச தயிரை மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றின செம சாஃப்டாகவும் நல்லா வந்திருந்தது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியாக இருந்தாலும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு நீங்கள் எண்ணெயை கூட ஆட் பண்ணலாங்க, நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரியும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தயிரையும் ஆட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக தோசை வந்துடுச்சு பாருங்கள். மெடிசன் கேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுவோம். இதை வச்சு எப்படி ரீயூஸ் சூப்பராக பண்ணலாம் அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா கேப்ஸும் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு 2 கேப் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கேப்லேயே கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா 2 ஈக்குவல் சைஸாக இருக்கணுன்றதுக்காக 2 கேப்போட அந்த டிப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த எட்ஜை கட் பண்ணி எடுத்துகிட்டேன். ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க நைஃபை, அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உள்ள நூல் தாங்க. நீங்கள் சில்க் த்ரெட் கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளூ போட்டுக்கிறேன், க்ளூ கம் ஏதாவது ஒன்று போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது பாதி சுற்றிட்ட பிறகு நான் டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்காக இது உள்ளே ஒரே ஒரு மணியை இது உள்ளே இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில்க் த்ரெட்டாக இருந்தால் அந்த மணியை அந்த உள்ளே நுழைச்சிடலாம். நான் அந்த ஐபின் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு தான் இந்த மணியை சென்டரில் ஹேங் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதுக்கு நீங்கள் உள்ளன் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சில்க் த்ரெட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற கேப்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ரிங்காக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா பெரிய காதுக்கு பெரிய கம்பல் மாதிரி, கைக்கு மோதிரம் மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பென்டன் மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இதில் பண்ணலாம், வேஸ்ட்டாக இருக்கிறத வச்சு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்கிள்லாம் கூட வேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதை ஃபுல்லாக கண்ணாடி பேங்கிளாக இருக்கட்டும், இல்லைன்னா மெட்டல் பேங்கிள் ஃபுல்லாக ஃபேட் ஆகிருக்கும், அது கலர்லாம் போயிருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் நீங்கள் ரோல் பண்ணி செமையாக டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ நான் இது 2த்தையுமே பண்ணிட்டேன். இதில் ஸ்டோன் ஓட்டுறதுக்காக இந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன். கார்னர் ஃபுல்லாகவே கம் போட்டு ரவுண்ட்
ரவுண்டாக அப்படியே ஒட்டிக்கிறேன். நல்லா வந்து ரிச்சாக தெரியும் இல்லைங்களா, அதுக்காக இந்த ஸ்டோன் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் எப்படி வேணாலும் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். சூப்பராக இது பார்த்தீங்களா ரெடி ஆயாச்சு. இதுக்கு மேலே வந்து உடனே ஒட்டாது, கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே வந்து ஹேங்கிங் டைப் பண்ணுறதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் இல்லை ஸ்டெட் டைப் வேணும்னா கூட மெடிசன் கவர் இருக்குது இல்லைங்களா, அதில் ரவுண்ட் கவரோ இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கவர் கிடைச்சா அதுலேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டி கலர் பண்ணி ஸ்டெட்டுக்கு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஃபுல்லாக அந்த ஸ்டோன் ஒட்டினதுக்கு மேலேயும் நான் வந்து கொஞ்சம் நூல் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபுல் சுத்துக்கும் வந்து நூல் ஆட் பண்ணிவிட்டு அது க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இப்போ ஹேங்கிங் டைப்புக்கு இதை ரெடி பண்ணிவிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ரெண்டுமே. இது வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே வந்து டபுள் கலராக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் வந்து ஒரு கலரும் ஆஃப் வந்து இன்னொரு கலரும் அந்த மாதிரி கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டோன் ஒட்டி எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து கேப்பில் தான் செஞ்சோன்றது கண்டே பிடிக்க முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். கத்திரிக்காய் வச்சு தாங்க பண்ண போகிறோம். இந்த மாதிரி கத்திரிக்காவை அலசி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் பூண்டு, 2 வெங்காயம், ஜீரகம், தனியாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், தக்காளி ஒரு 2 எடுத்துருக்குங்க. இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ வந்து பிரிஞ்சாலையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, ஜீரகம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு நடுவில், அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல. இதில் வந்து வெங்காயமும் அந்த தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு போட்டுக்கோங்க. பூண்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீளமாக கட் பண்ண இந்த பிரிஞ்சாலையை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி வணக்கி நீங்கள் சட்னியாக கூட அரைச்சிக்கலாங்க. சட்னியாக அரைச்சிட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு அதை நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா அவ்வளோ அருமையான துவையல் தயாராகிடுங்க. அந்த சட்னி பார்த்திங்கன்னா சாதத்தோட தோசையோடலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். 2-3 நாளைக்கு கூட கெடாத இருக்குங்க. இப்போ இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா கல்லுப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் தனியாத்தூள் 2 ஸ்பூன், அப்புறமேட்டா கரம் மசாலா கொஞ்சோண்டு, இப்போ ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. இதில் புளி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா சாதத்தோடையும் இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நல்லா சூப்பரான ரெசிபி. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பஞ்சு மாதிரி வெந்துருங்க அந்த கத்திரிக்காயெலாம். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். வெல்லம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பாருங்களேன் ஒரு 2 பிஞ்ச் மாதிரி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் தேங்காய் பால் தாங்க ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் ஊற்றினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே கொதி தாங்க போதும். ஒரு கொதி வந்தாலே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயாச்சு. இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா நம்ம எப்படி வந்து பன்னீருக்குலாம் கஸ்தூரி மெந்தி ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அங்கே மெந்தியா லீஃப் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆப்ஷனல் தான். கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. சாதத்துக்கு தான் இன்றைக்கி வச்சேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என் பொண்ணெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. இதில் கொஞ்சமாக அவங்களுக்கு குழந்தைங்களுக்குன்னா நெய் ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். ரொம்ப சூப்பரான ரெசிபி. இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாருங்களேன் அப்படியே பார்த்திங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட்ன்ட்டு நிறைய வகையான குக்கிங் வகைகளும் போட்டிருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். இது எல்லாமே நம்மளோட சேனலில் போட்ட டிப்ஸ் தாங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்பு வகைகளோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.